ஸோ மேபி நம்ம இப்போ பிஹேவியர் பாடி லாங்குவேஜ்னு பேசும்போது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து நம்ம மீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்டாக்ட் விட்டுருங்க, அவங்களுக்கு நம்ம தெரியுது ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்றத விட்டுட்டு, ஸோ வி மஸ்ட் நீட் லேர்ன் ஃப்ரம் த நியூ பீப்புள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு டைப்பாவே இருக்கு. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல வந்து ஒரு நியூ பீப்புளை வந்து நம்ம மீட் பண்ணோன்றது வந்து ஒரு டைப்பாவே இருக்கு. ஸோ நம்ம வந்து ஏன் மீட் பண்றோன்ற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, எதுக்காகப்பா போய் அவங்க மீட் பண்றோம் அப்படின்ற மாதிரி, ஏன்ப்பா இது சொல்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதில் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் நியூ பீப்புளை நீங்க மீட் பண்றீங்க அப்படின்னும் பொழுது அவங்க இது வரைக்கும் நீங்க சப்போஸ் லெட்ஸே நீங்க எப்பொழுதுமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோடைய தான் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூ ஆர் இன் அ கம்ஃபர்ட் ஜோன். உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க, இதுக்காக தான்ப்பா அவன் கோவப்படுவான், நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறேன் அப்படின்னு நடந்துக்குவாங்க. இவரும் எப்படின்னா என்னை பத்தி அவங்களுக்கு தெரியும்னு இவருமே வந்து ஒரு கம்ஃபர்ட்குள்ளே தான் இருப்பாங்க. when you are meeting new people you are coming out of your comfort zone first and you are trying to accept something new. நம்ம அதை ரொம்ப பண்ண மாட்டோம் சரியா. ஒரு ஃபேமிலிக்குள்ளவே இருக்கிறவங்க வந்து அக்செப்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஃபேமிலின்றதை விட ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளவே இருக்கிறவங்களுக்கு அக்செப்டன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா என் குரூப்க்கு என்னை பத்தி தெரியும் அப்படின்னுட்டு அவங்க வந்து அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷனே இருக்காது, எக்ஸ்ப்ளோரே பண்ண மாட்டாங்க புது விஷயங்கள். ஓகேவா, நானுமே அதை தான் சொல்லுவேன். சின்ன பசங்களா இருந்தாலுமே புது பீப்புளை நீ நிறைய மீட் பண்ணு. புதுசு மீட் பண்ண யூ ஆர் நாட் ஓன்லி லேர்னிங் சம்திங் நியூ, புதுசு மட்டும் நீங்க கத்துக்கல, இங்க யூ ஆர் லேர்னிங் சம்திங் நியூ அபவுட் யுவர் செல்ஃப். புதுசா ஒருத்தவங்க கிட்ட வரும்பொழுது அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னும் பொழுது நான் அவங்க கிட்ட நடந்துக்கிறேன் அப்படின்னு பண்ணும்பொழுது எனக்குள்ளேயே சில நியூ பிஹேவியர்ஸ் எல்லாம் உருவாகுது. சப்போஸ் இது வரைக்கும் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க எப்பொழுதுமே அரட்டடிச்சுட்டே இருப்போம், எப்பொழுதுமே சிரிச்சுட்டே இருப்போம். இப்போ ஒரு நியூ பீப்புளை நம்ம மீட் பண்ணறோம், இப்போ நம்ம ஒரு நியூ ஸ்கூலுக்கோ போறோம், நம்ம நியூ காலேஜ்க்கோ போறோம், நியூ செட் ஆஃப் பீப்புள் வராங்க, எல்லாருமே நியூ. ஓகே, அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அதே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்க சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு growth கண்டிப்பா நடக்கும். இல்லைன்னா இது எப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்களேன். இல்லைன்னா இது எப்படி தெரியுமா, எப்பொழுதுமே உங்களுடைய சப்கான்ஷியஸ் பிரெயினே டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏன்னா சப்கான்ஷியஸ் பிரெயினுக்கு தெரியும் இவங்கெல்லாம் இப்படிதான், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு. நீங்க என்னைக்கு வந்து புது பீப்புளை மீட் பண்றீங்களோ யூ வில் பி கான்ஷியஸ் த்ரூ அவுட் த மொமெண்ட். உங்களுடைய ஒவ்வொரு மொமெண்ட்லயும் ரொம்ப கான்ஷியஸா இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நல்ல growth உங்களுக்குள்ள நீங்களாவே பார்ப்பீங்க. நம்ம நிறைய டைம் மிஸ் பண்ற விஷயங்கள் இதுதான். ஒரு கார் ஓட்டும் போது பாருங்களேன், என்ன பண்ணுவோம், கார் ஓட்டிக்கிட்டே போவோம் வேகமா. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் கார் கத்துக்கும் போது இட் இஸ் சம்திங் நியூ ஃபார் மீ. கரெக்டா, புதுசு. அந்த புதுசா இருக்கும்போது நான் ரொம்ப கான்ஷியஸா இருப்பேன். எங்க நான் காலை வைக்கிறேன், பிரேக்ல கால் வைக்கிறேனா, ஆக்சிலரேட்டர்ல கால் வைக்கிறேனா, கிளட்ச்ல வைக்கிறேனா, இதெல்லாம் ரொம்ப கான்ஷியஸா இருப்பேன். இதுவே நான் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எங்க நடக்குது, சப்கான்ஷியஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா போகுது. எனக்கு நியூ லேர்னிங்கே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன், எப்பொழுதுமே ஏதோ ஒரு விஷயத்திலேயே தான் இருக்கும் என் மைண்ட். கரண்டா என்ன நான் பண்றேன்றதுல கான்ஷியஸாவே நான் இருக்க மாட்டேன். ஸோ நான் பண்ணதே தான் ரிப்பீட் பண்ணுவேன். எனக்கு ஒரு பெரிய growth-ஏ கிடையாது. அதனாலதான் இப்ப சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு 40 இயர்ஸ் தாண்டின உடனே உங்களுடைய பேட்டர்ன் வந்து சேம் பேட்டர்ன் தான். நீங்க எங்க ஒர்க் பண்றது சேம் ஒர்க்கா இருக்கும். ஏன்னா அதுக்கு மேல புதுசா யாரும் ஷிஃப்ட் பண்ண மாட்டாங்க. பாத்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு மேல புது கம்பெனி ஷிஃப்ட் பண்ண மாட்டாங்க, புது மேனேஜர். ஏன்னா ஐயோ புது ஆள் அவனும் புரிஞ்சுக்கணும், இப்ப நான் புரிஞ்சுக்கணுங்களோட இப்படியே நான் ஓட்டுறேன் அப்படின்னு இருப்பாங்க. அந்த பீப்புளுக்கு எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஸ்டார்ட் யூசிங் யுவர் நான் டாமினன்ட் ஹேண்ட். புரியுதுங்களா, உங்களுடைய இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி சில விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. அப்படின்னும் போது யூ வில் பிகம் சோ கான்ஷியஸா இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு வேலை பண்ணிட்டு இன்னொரு வேலையில மைண்டை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னும் பொழுது நம்ம ரெண்டுத்தையுமே சரியாவே நம்ம பெருசா பண்ண மாட்டோம், growth இருக்காது. சிம்பிள். நமக்கு மென்டலி அண்ட் பிசிக்கலி ஒரு நல்ல லெவல் ஆஃப் growth இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா மீட்டிங் நியூ பீப்புள் வில் ஹெல்ப் அஸ் அ லாட். பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். நீங்களே புதுசா ஃபீல் பண்ணீங்க. ஜஸ்ட் ஃபர்கெட் நியூ பீப்புள் மட்டும் இல்லப்பா, ஒரு புது சீரியலோ ஒரு படம் பாருங்களேன், ஒரு புது வே ஆஃப், இப்போ ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கங்களேன். எல்லாத்துலயுமே நீங்க அந்த புதுசுன்னு எடுத்துக்கும் பொழுது உங்ககிட்ட பயங்கர மாற்றத்தை பார்ப்பீங்க, பயங்கர சேஞ்ச் கவனிப்பீங்க. அதுவும் லேர்னிங் அ நியூ லாங்குவேஜ் இஸ்
வெரி குட் டெவலப்மெண்ட், ஒரு மென்டலி ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வேணும். இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கு, நான் எப்போதுமே ப்ரீ ஆக்குபைண்டாக இருக்கேன், எதையோ பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறேன் நான், ஆனால் என் வேலையை நான் நல்லா தான் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனால் என் மைண்டில் ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கு வந்து லைஃப் வந்து புதுசாகவே இல்லை, லைஃப் ரொம்ப போரிங்காக இருக்குன்ற பீப்புள் கிட்டலாம் போயிட்டு ஜஸ்ட் ஒரு நியூ லாங்குவேஜ் கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணி படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு புது பீப்புள் கிட்ட மீட் பண்ணுன்னு பாருங்களேன். அவங்களே புதுசா ஆவாங்க. ஆக்சுவலா இட்ஸ் நாட் தட் தே ஆர் மீட்டிங் நியூ பீப்புள், அவங்களே புதுசா ஆவாங்க. அந்த புதுசா ஆகும்போது இட் லுக்ஸ் சோ குட் அண்ட் ரொம்ப கான்சியஸா. ஏன் அதை என்ஜாய் பண்றாங்கன்னா தே ஆர் இன் கான்சியஸ் மைண்ட். அவங்களுடைய கான்சியஸ், அவங்க என்ன விஷயம் பண்றாங்களோ அது ரொம்ப கான்சியஸா பண்றாங்க. பண்ணும்பொழுது உண்மையாலுமே எவ்ரிபடி வில் என்ஜாய். என்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதை கான்சியஸா இல்லாம வேற ஏதோ திங்கிங்ல இருக்கோமோ, சம்டைம்ஸ் வி ஃபீல் போர் அண்ட் சம்டைம்ஸ் வி ஃபீல் ரியலி டவுன். ரொம்ப டவுனா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம கான்சியஸா இருக்கிறது இல்லை. So meeting new people is most important. Not only meeting new people, learning new language, doing something different from what நீங்க இது வரைக்கும் பண்ணதை தாண்டி வேற ஏதாவது புதுசா பண்ணுங்க. இது வரைக்கும் நான் வந்து எக்ஸசைஸே பண்ணதில்லை, எக்ஸசைஸ் பண்ணி பாருங்களேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு ஃப்ரெஷ்னஸ், சிம்பிள். ஃபைனலா என்னப்பா, ஃபைனலா we need happiness, ரைட்? வி நீட் டு பி சாட்டிஸ்ஃபை. நம்ம திருப்தியா இருக்கணும். நம்ம பண்ற விஷயங்கள திருப்தி, நம்ம பண்ற விஷயங்கள சந்தோஷம். இததான் நம்ம வேற வேற ஒரு டேர்ம்ஸ்ல நம்ம ஒண்ணு ஒண்ணா பாக்குறோம். புரியுதுங்களா? ஃபைனலா நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குதா? இன்னைய டே நான் முடிச்சா எனக்கு திருப்தியா இருக்கா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு புது பீப்புளை ஒரு நாள் மீட் பண்ணி, இந்த வாரத்துக்கு நான் 2 புது பீப்புள் நான் மீட் பண்ணுவேன். மீட் பண்ணும்போது நம்ம பேச மாட்டோம், வாயை முட்டை அவங்களை கேட்போம். லிசனிங் ஸ்கில் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஏன்னா அவங்க எப்படின்னு தெரியாம நம்ம லொடலொடன்னு பேச மாட்டோம் இல்லையா? ஸோ நம்ம ஜஸ்ட் அவங்கள பத்தி கேட்போம், அவங்க நம்மளை பத்தி கேட்பாங்க. ஸோ லிசனிங் ஸ்கில் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் அண்ட் ரொம்ப கான்சியஸா ஆகும் நம்ம என்ன பேசுறோன்றது. என்னையே மறந்து நான் இதை பேசிட்டேன் அப்படின்றவங்கெல்லாம் வந்து புது விஷயங்களை ட்ரை பண்ணும்பொழுது they'll see lot of changes. கண்டிப்பா அது அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும். நான் என்ன மறந்து ஒரு வார்த்தை விட்டுட்டேன்றது வந்து அப்படியே ஏன்னா நான் அடுத்த கேள்வியுமே நிறைய இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கும்போது வாட்ஸ்அப்ல பேசுற போது யாருன்னா இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னா மூடிட்டு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இஃப் சம்படி ஆர் சேயிங் சம்திங் அபவுட் ஜெனரல் திங்ஸ் ஆர் அபவுட் யூ, யூ ஷுட் லிசன் ஆன் த டைம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை லிசன் பண்ற பீப்புள் வந்து பர்சன்டேஜ் கம்மியா தான் இருக்கு. அதை அவங்க லிசன் பண்றாங்க அப்படின்னா நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸால வர ப்ராப்ளம்ஸும் சரி, நிறைய இடத்துல வர பிரச்சனையுமே சரி, அதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் அப்படியே நார்மலைஸ் ஆயிரும். ஐ மீன் சமாதானம் ஆயிரும். ஏன்னா நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தே நான் யோசிக்கிற விஷயம் ஒன்று இருக்கு. உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்கு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு, ரொம்பவே நல்ல அந்த எப்படி சொல்றது, கொஞ்சம் வைஸ் வெர்சாவா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா ஏதாவது ஒண்ணு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அது என்னன்றது நமக்கு தெரியாது, ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். மேபி அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்சன் வந்து ரொம்பவே ஹாப்பியான பர்சன்ன்ற மாதிரி சொல்லிக்கலாம். இஃப் சம் பர்சன் இஸ் பீயிங் இன் ஹாப்பி ஸ்டேஜ் அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்கும்போது அவன் சொல்லுவான், இல்ல நான் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கேன், இல்லை நான் ஏதோ ஒரு பாயிண்ட் நான் யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. இதை நான் ஏன் இந்த பாயிண்ட்ல எடுத்துட்டு வந்து முடிக்கிறேன் அப்படின்றது வந்து இந்த மாதிரி வர ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே அந்த திங்கிங் ப்ராசஸ் நம்ம போக மாட்டோம். ஸோ அதுதான். ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம இது கொஞ்சம் ஷார்ட் பீரியடா பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் பேசுறதுனால 3 பாயிண்ட்ஸ் நான் பேசிட்டேன். மேபி அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் எலாபரேட்டா பேசுவோம். இந்த எபிசோட எவ்வளவு வர முடியுதோ ஸோ வி கோனா ட்ரை. ஸோ வி ஹேவ் a list of items to edit. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டு கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணணுன்ற இனிஷியேட்ல நாங்க இருக்கோம். ஸோ லாஸ்ட் கொஸ்டினா வந்து எனக்கு ஒரு கேள்வி ஃபீட்பேக், அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். டான்கராஜ் வந்து கேகே வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டா நீங்க யோசிச்ச விஷயம், இல்ல பண்ணலாமா, இல்ல இவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்களா, இல்ல என்ன கேட்க போறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் இருந்திருக்கோம். அது இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருந்திருக்கோம். இப்போ நம்ம போஸ்ட் இன்டர்வியூல வந்து இப்ப எப்படி இருக்கு, உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, the words that come from after the post interview, ஸோ அதை பத்தி சொல்லலாம். ஓகே. ஸோ எனக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று, என்ன நீங்கள் அப்ரோச் பண்ணும்பொழுது, அடுத்தது வந்து நீங்கள் இப்போ இந்த இன்டர்வியூக்கு அப்புறம்
இல்லையா, எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ என்ன நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்பொழுது யூஸ்வலாகவே நான் ஒரு வேலிடேஷன் பண்ணுறது தான். அப்போ வந்து டேங்கர் ஆட்ஸு ஓப்பனாக சொல்ல போனால் நான் இன்னும் பாட்காஸ்ட்டில் இல்லை. பாட்காஸ்ட் நான் இன்னும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கேன் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் டேங்கர் ஆட்ஸ் வந்து பார்த்ததில்ல. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கேள்விப்பட்டது. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு என்னன்னா என்ன ஆக்சுவலா என்ன விஷயங்கள் நம்ம பேச வேண்டி இருக்கும், அதை நம்ம பேசுறதுக்கு கரெக்டான ஆளா இருப்போமா, தகுதியா இருப்போமா, இது எனக்கு கொஸ்டின் இருந்தது. ஈவன் தோ எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே, ஏன்னா ஒரு மீடியான்னு வரும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க, இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் திங் என்னவா இருந்தது அப்படின்னா, ஸோ என்ன பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்தது. அதனாலதான் நீங்களே பார்த்திருப்பீங்க, நான் நிறைய தடவை கேட்டேன், நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருப்பேன். ஏன்னா ஐ வாண்ட் டு பி யூனோ வெரி கிளியர் ஆன் வாட். நான் எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் எதுவும் பெருசா இருக்காது. பட் நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றது, என்ன டாபிக் பத்தி பண்றோன்றது என் மைண்ட்ல இருக்கணும். அப்போ எனக்கு வந்து டெலிவரி இன்னும் ஈஸியா இருக்கும். ஹெல்ப் பண்ணும், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான். பேசின எதனாவது ஒரு விஷயங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிரியேட் பண்ணும். நான் யூஸ்வலா இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவேன், ஒரு ஸ்பார்க் கிரியேட் பண்ணணும். பட் ரியலி யூ கைஸ் ஆர் டூயிங் ரியலி குட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ப்ரீவியஸ் லைஃப் கோச்சுடைய அந்த பாட்காஸ்ட்டும் நான் பார்த்தேன், லக்ஷ்மியோட பாட்காஸ்ட் பார்த்தேன். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வே ஆஃப் நீங்க கொஸ்டின் பண்றது, இட்ஸ் சும்மா ஜஸ்ட் லைக் தட். நீங்க கேள்வி கேட்கல. இப்ப என்ன போஸ்ட் இன்டர்வியூ என்ன கேட்டீங்கன்னா, இதுக்கு நீங்களும் ஒரு ஒர்க் பண்ணிருக்கீங்க, பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. என்ன கொஸ்டின் கேட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கு, இப்ப இந்த டைம்ல இந்த ஜெனரேஷன் ஆஃப் பீப்புளுக்கு எது தேவைப்படுது அப்படின்றது உங்க ஜெனரேஷன் பீப்புளுக்கு கண்டிப்பா நல்லா தெரியும் இல்லையா. ஸோ அந்த இதை வந்து ரிசர்ச் பண்ணி, அந்த கேள்விகளை நீங்க ரிசர்ச் பண்ணி கரெக்டா கேட்டீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எஸ், நான் ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். பட் ஐ எம் சோ ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதை பத்தி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதுல. ஸோ ஒரு ஆஸ் அ ஒரு பர்சனா உங்ககிட்ட வந்து நானும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரா எடுத்து பண்ணும்போது அதை நீங்க அக்செப்ட் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணதுக்கே வந்து ஒரு பிக் தேங்க்ஸ். ஏன்னா பாட்காஸ்ட் நாங்க ஆரம்பிச்ச நோக்கமே வந்து ஜென்ரல் விஷயத்தை பத்தியும் படங்கள் பத்தியும் நிறைய ஹாப்பனிங்ஸ் பத்தியும் நம்ம பேசணுன்ற மாதிரி தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனா இன்னொரு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் என்னோட டீம்மேட் இருக்கார், அவர்கிட்ட போய் நான் வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம பேசுவோம், மீட் பண்ணுவோம். ஏன்னா அப்படி மீட் பண்ணாதான் நம்ம எப்படி பேசுறோன்றது நமக்கு தெரியும், அவங்களுக்கு எப்படி ஒரு புரியுதுன்றது, அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்கன்றது நான் சொன்னேன். ஏன்னா ஆக்சுவலா அவரு வந்து பேச மாட்டாரு, அவரு என்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். அதனால இல்ல நான் பேசல, இது வந்து நீ பேசுறதுனால உனக்கு இது கரெக்டா இருக்கும்ன்றத நீங்க கோ த்ரூ பண்ணுங்க, இல்ல நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவரு கிரீன் ஃபிளாக் மாதிரி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்த ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ நாங்க 49, இன்னைக்கு நாங்க 49 சொல்லிட்டு ஒரு எபிசோட் போட்டிருக்கோம். அடுத்த 50 வந்து 50th எபிசோட் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்க இப்ப நம்ம பேச போற எபிசோடுமே அந்த லைனப்ஸ்ல தான் அது வரும். ஏன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் லைனப்ஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்க 50 பண்ணிட்டோம். இது எப்படி பண்ணணும்னு எங்களுக்கே தெரியல. ஒரு ஜாலியா எடுத்துட்டு போய் வேற ஏதாச்சும் டெலிவர் பண்ணான்னு எடுத்துட்டு போய் இல்ல இதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மீட் பண்ண கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபீல்டு ஒரு கதை இருக்கு, அதுலயும் நிறைய சேட் ஸ்டோரிஸ் இருக்கு, நிறைய குட் ஸ்டோரிஸ் இருக்கு, நிறைய மெமரிஸ் இருக்கு. அதெல்லாம் எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போய் இது ஷேர் பண்றதுன்றது வந்து பெரிய விஷயம் தான். அதுவும் இந்த காலத்துல சும்மா ரோட்ல போகும்போது நான் ஊருக்கு போனோம் 10 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது யோசிக்கிற பீப்புளை விட நம்பி இன்னொருத்தவங்க வந்து என்கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பரவாயில்லப்பா, நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நடந்தது இல்லை, அவங்க அப்படிலாம் இருக்காங்க, அப்ப நம்மளால எதுவும் ட்ரை பண்ண முடியும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ற விஷயமா தான் நான் பாக்குறேன். ஸோ எனக்கு சொன்ன மாதிரி என் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல இருந்து நான் முன்னாடியே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் டிஃப்ரெண்ட் பீப்புளை மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி வே ஆஃப் அப்ரோச்சிங்கும் கொஞ்சம் அங்கிருந்து திருத்திக்கிறேன், கேள்வி கேட்கிற விதத்துலையுமே. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபீட்பேக் கொடுக்கறத வச்சியும். ஸோ மேபி இந்த எபிசோடும் ஒரு நல்ல எபிசோடா தான் இருக்க போகுது. ஸோ இட் வில் பி லான்ச்சிங் சூன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ மேபி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடு வந்து நம்ம இதோட அதர் பார்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது நம்ம அப்புறம் நம்ம ஆஃப்டர் ரெக்கார்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ் a lot கேகே. ஒன் திங் நான் நடுவில் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்த விஷயம் நீங்க சொல்லும்பொழுது தான் எனக்கு அது ஞாபகத்திலே வந்தது.
நீங்க சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலா இட்ஸ் வெரி நைஸ் பாயிண்ட். இந்த காலத்துல மூவி ரிவ்யூஸ், காமெடி அந்த மாதிரி ஜார்னல்ஸ் போயிட்டு இருக்கும்பொழுது நீங்க ஒரு டாபிக் வந்து டிஃப்ரெண்டா பண்ணணும்னு தான் யோசிச்சு நீங்க என்ன யோசிச்சு பண்ணீங்கன்னு தெரியல. சீரியஸ்லி ஐ எம் டெல்லிங் யூ கைஸ், இது எந்த அளவுக்கு பயங்கர லெவல் ஹிட் ஆக போகுதுன்னு பாருங்க. ஏன்னா நாட் ஓன்லி ரொம்ப நியர் ஃபியூச்சர்னு சொல்லலாம், ரொம்ப தூரத்துல இல்ல, வேர் எவ்ரிபடி வில் பி ஒர்க்கிங் வித் அ கோச், லைஃப் கோச் ஆர் அ ஹீலர். யார் கூடயோ எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா இது தேவை. ஏன்னா நமக்கு பிரச்சனைகள் வெளியில எங்கிருந்து இங்க இருந்து வரல, பிரச்சனைகளை நம்ம தான் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஷுவர் ஷார்ட்டா ஆயிடுச்சு. 80% to 90% ஆஃப் ப்ராப்ளம் நம்ம தான் நமக்கு கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியை நீங்க சூஸ் பண்ணி அந்த பீப்புளா இன்டர்வியூ பண்றீங்கல்ல, ஆக்சுவலி ஹேட்ஸ் ஆஃப், சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப். இதை நீங்க யோசிச்சு அந்த தாட் ப்ராசஸ்க்கே நான் ஆக்சுவலா வந்து உங்க எல்லாரையுமே பாராட்டுறேன். குட் தட் எங்களை மாதிரி நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாட் ஓன்லி லைஃப் கோச், நீங்க பண்ற கான்ட்ரிபியூஷனுமே ஃபார் த மென்டல் வெல்னஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். கண்டிப்பா அந்த கான்ட்ரிபியூஷன்ல உங்களுடைய ஒர்க்கும் தான் போகுது மெயினா. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல நான் இன்னொரு பாயிண்ட் டெலிவரி பண்ணிடலாம். ஏன்னா நாங்க அப்ரோச் பண்ண பீப்புள் எல்லாருமே பினான்சியலா வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம் என்ன அப்படின்னா, இவங்க என்ன இப்ப நீங்க வெபினார் எடுக்கிறீங்க அப்படின்னா அது சம் அமௌண்ட் ஆஃப் ஒரு ஃபினான்ஸ் பேஸ் பண்ணி நான் அமௌண்ட் கொடுத்து நான் இது பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து என்ன, நீயே ஃப்ரீயா பேசிட்டேன் உனக்கும் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பின்னாடி அது பேசுற விஷயம் எல்லாம் இருக்கு. நீ சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசிட்டு வந்துட்டீங்க, என்ன ஃப்ரீயாவே நீ கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு என்ன உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், நிறைய மாறி இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து காசு கொடுக்காம போய் பேசணும்ன்ற நோக்கம் கிடையாது. இப்ப நான் பேசி போடுறேன், ஒரு 100 பேர் எங்க ஃபாலோவர்ஸ் தான், 100 பேரும் கேட்டு மாறுங்கடான்றது உனக்கு அது காசு கொடுக்காம தானே வருது. அத வந்து யாருமே அது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்றது சொல்லல. அதுதான் வந்து எங்களுக்கு மெயின் அப்ஜெக்டிவே நான் சொல்றேன். ஒரு பர்சனா வந்து நான் வந்து என்ன நான் அப்ஸ்கில் பண்ணணுன்றதை தாண்டி நானும் கொஞ்சம் மேல வர, நீங்களும் கொஞ்சம் கேட்டு திரும்புங்கிறா அப்படின்ற நாங்க எடுத்துட்டு போறோம். இது வந்து ஒரு ஒரு பினான்சியல் தாண்டி, ஏன்னா நாங்க நிறைய பேர் எங்களுக்கு அந்த பினான்சியல் வைஸ் மானிட்டைசேஷன் வைஸ் நிறைய பேர் வந்து நாங்க கேட்டு அப்ரோச் பண்ணி இல்ல we can't able to do that, we can't able to move forward because of this because அவங்க கொஞ்சம் எல்லாருமே நாங்க மீட் பண்ற பர்சன் எப்படின்னா வந்து நிறைய லெவல் ஆஃப் ஸ்டேஜஸ் இருப்பாங்க, ரொம்ப ஹை லெவல், லோ, மீடியம் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நார்மலா நான் யாரை பாக்குறேன்னா நான் யார்கிட்ட பேசணும்னு ஒரு விருப்பம் இருக்கும், நான் உங்ககிட்ட போய் பேசும்போது நான் வந்து இந்த மாதிரி ஓப்பனா சொல்றேன், இல்ல ஆல்மோஸ்ட் உங்ககிட்டயுமே அது சொன்ன நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு மானிட்டைசேஷன் வர மாதிரி சொல்லும் போது இல்ல நோ நோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், ஸோ வி ஆர் டூயிங் ஃபார் சம் ஹோப் டு கெட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எடுத்துதான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த விஷயத்துல நான் ஏன் சொல்லணும்னா, நீங்க ஒரு அப்ஜெக்டிவ், எங்களோட அப்ஜெக்டிவ் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போது எங்களுக்கும் இன்னொரு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ அதுதான். தேங்க்ஸ் ஃபார் ரீகாலிங் தட் லைன்ஸ் அப்படின்றது தான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் இதை சொன்னேன். ஸோ மேபி நம்ம அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம பேசுவோம். ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் அ லாட். Thanks KK, thanks a lot for this opportunity.